அண்மைச் செய்தி. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே மின்சாரம் பாய்ந்து கல்லூரி மாணவர் தியாகமூர்த்தி என்பவர் உயிரிழந்திருக்கிறார். பைக்கில் சென்றபோது அருந்து கிடந்த மின்கம்பி உரசியதில் சம்பவ இடத்திலேயே மாணவர் உயிரிழந்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் கனகராஜ் வழங்கிட கேட்கலாம். கனகராஜ், வணக்கம். கல்லூரி மாணவர் இறப்பு தொடர்பாகவும் தற்போது அருந்து கிடந்த மின்கம்பம் சரி செய்ய ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? உங்களுடைய தகவல்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சத்தியமங்கலம் அருகே உள்ள வெங்கநாயக்கன்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் தியாகமூர்த்தி. 20 வயதான இவர் கோவையில் உள்ள தனியார் கலைக்கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பிஎஸ்சி ஐடி படித்து வந்தார். இந்த நிலையில் தற்போது இப்பகுதியில் பிரசித்தி பெற்ற கோயிலான கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள அரங்கநாதர் கோயில் தேரோட்ட திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த திருவிழாவிற்கு செல்வதற்காக தியாகமூர்த்தி தனது நண்பரான அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த ரோஹித் என்பவருடன் தனது இருசக்கர வாகனத்தில் கோயிலுக்கு செல்வதற்காக அப்பகுதியில் உள்ள மல்லியம்பட்டியிலிருந்து பெரியகள்ளிப்பட்டி செல்லும் ஒரு கிராம சாலை, அந்த கிராம சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது முருகன் நகர் என்ற பகுதிக்கு சென்ற போது அப்பகுதியில் உள்ள துணை மின் நிலையத்திலிருந்து தனியார் கம்பெனிக்கு செல்லும் மின்கம்பி தற்போது நேற்று பெய்த மழையின் காரணமாக அருந்து விழுந்து கிடந்திருக்கிறது. இந்த மின்கம்பி இருந்தது தெரியாமல் வழியே பைக்கில் சென்ற போது எதிர்பாராதமாக அருந்து விழுந்த கம்பி தியாகமூர்த்தியின் கையில் மணிக்கட்டில் பட்ட போது திடீரென அவர் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து மயக்கமடைந்தார். இதை கண்ட அவரது நண்பர் லோகித் அதிர்ச்சி அடைந்து உடனடியாக தனியார் ஆம்புலன்ஸை வரவழைத்து அங்கிருந்து உடனடியாக புஞ்சை புளியம்பட்டியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் உடனே கைப்பற்றி சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த மின்கம்பி அருந்து விழுந்ததற்கான காரணம் தற்போது பெய்த மழை மற்றும் அப்பகுதியில் வீசிய காற்று என கூறப்படுகிறது. இது குறித்து மின்வாரிய அதிகாரிகளும் அப்பகுதியில் முகாமிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கனகராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.